Hello students, வணக்கம். Volumetric analysis ஓட பருமனரி பகுப்பாய்வோட part 2 வீடியோ இது. part 1 வீடியோல இந்த volumetric analysis ஓட complete basics நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம ஆக்சுவலா என்ன பண்ண போறோம்னா நமக்கு volumetric analysisல ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட क्वेश्चन எடுத்துக்க போறோம். அந்த क्वेश्चனை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர் அதாவது சுருக்கமான செயல்முறையை மனப்பாடம் பண்ணாம क्वेश्चन பேஸ்டா எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்னு. ரெண்டாவது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல 2 டைட்ரேஷன்ஸ் வரும். தரம் பார்த்தல் 1, தரம் பார்த்தல் 2. இப்ப தரம் பார்த்தல் 1க்கு ஒரு டேபுலர் காலம் இருக்கும், அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதே மாதிரி தரம் பார்த்தல் 2 டைட்ரேஷன் 2க்கு ஒரு டேபுலர் காலம் இருக்கும், அதோட கால்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த டேபுலர் காலத்தில் எப்படி ஃபில் பண்ணுறது, இதுக்கான கால்குலேஷன்ஸை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது கொஸ்டின்ல எய்ம்ல கேட்குறாங்க இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸோட நிறைய மாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட், தட் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட்டின் நிறையறிதல். எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டின் நிறையறிதல். எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலத்தின் நிறையறிதல். எஸ்டிமேஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH-இன் நிறையறிதல். எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலத்தின் நிறையறிதல். ஸோ இந்த மொத்தம் 5 எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 எக்ஸ்பெரிமெண்டோட நேம்ஸ் சேமா தான் இருக்கும். அதாவது எஸ்டிமேஷன், நிறையறிதல் சேம் தான், பட் அங்க நம்ம யூஸ் பண்ற சொல்யூஷன்ஸ் டிஃபர் ஆகும். ஓகே, இந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நமக்கு இந்த இயர் ரெடியூஸ்டு சிலபஸ்னால 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் உண்டு. ஓகே, பட் ஹவவர் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட கொஸ்டினை, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோட கொஸ்டின் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோட क्वेश्चन இங்க இருக்கு. இப்போ இந்த क्वेश्चन பேஸ்டா நம்ம லேப்ல பிராக்டிகல் செய்வோம். அப்ப நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஒன்னு டைட்ரேஷன் 1க்கான வேல்யூ, கன்கார்டன்ட் வேல்யூ, ஒத்த அளவீடு. இன்னொன்னு தரம் பார்த்தல் 2க்கான கன்கார்டன்ட் வேல்யூ, ஒத்த அளவீடு கிடைக்கும். ஸோ எப்படி பிராக்டிகல்ஸ் செய்யறது அப்படிங்கறத நம்ம செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த எய்ம் பேஸ்டா நம்ம எப்படி ஷார்ட் ப்ரொசீஜர், கால்குலேஷன்ஸ், டேபுலேஷன்ஸ், ரிசல்ட் இதெல்லாம் எழுத போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்துடுவாங்க. கொடுத்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த क्वेश्चனுக்கான சுருக்கமான செயல்முறை, சிம்பிள் ப்ரொசீஜரை நம்ம எழுதி கொடுக்கணும். ஆக்சுவலா எக்ஸாம்ல ஒரு சிங்கிள் ஷீட் வைப்பாங்க. அந்த சிங்கிள் ஷீட்ல நம்ம அதை முதல்ல வித்தின் 5 minutes எழுதி ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டைட்ரேஷன் இல்லையா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னாலே 2 டைட்ரேஷன், 2 டேபுலேஷன், 2 கால்குலேஷன், கடைசியா மாஸ் கால்குலேஷன் 1. இப்ப இந்த 2 டேபுலேஷன் சொல்றப்ப 2 டைட்ரேஷன், இந்த 2 டைட்ரேஷன் யார் யாருக்கும் நடுவுல நடக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்கேன். வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருப்பேன். இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்க்கான क्वेश्चन கொடுத்த உடனே யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை 3 சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் த क्वेश्चन. அந்த 3 சொல்யூஷன்ஸ் யாரா இருப்பாங்க? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், லிங்க் சொல்யூஷன், கிவன் சொல்யூஷன். அதாவது திட்ட கரைசல், இணைப்பு கரைசல், கொடுக்கப்பட்டுள்ள கரைசல். முதல்ல இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர்ல பார்ப்போம். பாருங்க, given unknown சொல்யூஷன் எது? ஃபெரஸ் சல்ஃபேட். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் பாருங்க, ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பாருங்க, லிங்க் சொல்யூஷன். ரைட்? சோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், ஷார்ட்டா FAS எழுதிக்கலாம். அடுத்தது லிங்க் சொல்யூஷன் பாருங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், KMnO4. கிவன் சொல்யூஷன் அப்படிங்கிறது எதை எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்களோ அதுதான் கிவன் சொல்யூஷன். இங்கே கிவன் அன்னோன் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க, தட் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட். ஓகே,
தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்லயும் பாருங்க, ஃபெரஸ் சல்பேட் கரைசலில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபெரஸ் சல்பேட் கரைசலில், அப்ப கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அது என்னது? அது ஃபெரஸ் சல்பேட். ஸோ ஃபெரஸ் சல்பேட்னா FeSO4. ஓகே. அடுத்தது 0.1102 என் திறனுடைய ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் திட்ட கரைசல். அப்ப திட்ட கரைசலுக்கு நேரம் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இணைப்பு கரைசல். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பாருங்க, இணைப்பு கரைசல். ஸோ மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும், நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், titration 1 will be always between standard solution and link solution. திட்ட கரைசலுக்கும் இணைப்பு கரைசலுக்கும் நிகழும் தரம் பார்த்தல் 1. whereas titration 2 அப்படின்னு சொல்றப்ப லிங்க் சொல்யூஷனுக்கும் given சொல்யூஷனுக்கும், அதாவது இணைப்பு கரைசலுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கரைசலுக்கும், இத முதல்ல தரவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், எங்கேயுமே தப்பு வராது, அப்படியே நம்ம எழுதிட்டே போலாம். சோ இப்ப யாரு திட்ட கரைசல், யார் இணைப்பு கரைசல்? திட்ட கரைசல் யாரு? FAS. இணைப்பு கரைசல் யாரு? KMNO4. இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? क्वेश्चन பேப்பர்ல இருந்து கிடைச்சிச்சு. நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் FAS வர்சஸ் KMNO4. ஓகே. அடுத்தது தரம் பார்த்தல் 2 நமக்கு தெரியும், இணைப்பு கரைசல் வர்சஸ் கொடுக்கப்பட்டுள்ள கரைசல். அது யாரா வேணா இருக்கலாம். அப்போ லிங்க் சொல்யூஷன் யாரு? KMNO4. So second titration la KMNO4 versus given solution. Given solution யாரு? ferrous sulfate. So ferrous sulfate. So இப்ப question வச்சு titration 1ல எந்த ரெண்டு சொல்யூஷன், titration 2ல எந்த ரெண்டு சொல்யூஷன் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So இது எல்லாமே எதையுமே நீங்க எக்ஸாம்ல எழுத மாட்டீங்க, இது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான். ஸோ நோக்கத்தை பார்த்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, செகண்ட் டைட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ப்ரொவைடட் யாரு திட்ட கரைசல், யாரு இணைப்பு கரைசல், யாரு கொடுக்கப்பட்டுள்ள கரைசல் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம ஈஸியா இந்த சுருக்கமான செயல்முறை, அதாவது சிம்பிள் ப்ரொசீஜரை எழுதலாம். இந்த சிம்பிள் ப்ரொசீஜரை எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்க, என்னன்னா யார பியூரெட்ல எடுக்கணும், யார பிப்பெட்ல எடுக்கணும். எப்பவுமே நான் சொல்லிருக்கேன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பியூரெட்ல தான் எடுக்கணும். ஓகே. சோ பியூரெட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சொல்யூஷன் எங்க எடுப்போம்? பிப்பெட்ல எடுப்போம். சோ இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ரஃப் ஒர்க்கு. ஸோ எக்ஸ்பிளனேஷன் காரணமா இது பெருசா இருக்க மாதிரி தெரியுது, பட் ஆக்சுவலா நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 1 minute இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஷார்ட் ப்ரொசீஜர், அதாவது சுருக்கமான செயல்முறை அப்படின்னு சொல்றப்ப ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம எழுத வேண்டியிருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா, பியூரெட் சொல்யூஷன், பிப்பெட் சொல்யூஷன், ஆசிட் டு பி ஆடட் சேர்க்கப்பட வேண்டிய அமிலம், டெம்பரேச்சர் வெப்பநிலை, இண்டிகேட்டர் நிறங்காட்டி, எண்ட் பாயிண்ட் முடிவு நிலை, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப், அதாவது படிக டேஷின் சமான நிலை. இது 7வது பாயிண்ட். இப்ப என்னன்னா, இந்த பியூரெட் சொல்யூஷன், பிப்பெட் சொல்யூஷன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை அப்படியே நம்ம கேரி அவுட் பண்ண போறோம். முதல்ல இந்த 7 பாயிண்ட்ஸையும் இதே ஆர்டர்ல நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் கண்டிப்பா, ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும் எக்ஸாம்ல. இப்போ டைட்ரேஷன் 1க்கு யாரு யார் யாருக்கு எகெயின்ஸ்டா நம்ம பண்றோம் அண்ட் யார் யாரை எது எதுல எடுக்கணும் அப்படிங்கறத நான் எழுதிட்டேன். இப்போ டைட்ரேஷன் 1 தரம் பார்த்தல் 1 இதுதான் இல்லையா? அப்ப 2 சொல்யூஷன், 1 பியூரெட்ல எடுத்துக்கிறோம், இன்னொன்னு பிப்பெட்ல எடுத்துக்கிறோம். பியூரெட்ல KMNO4 எடுத்துக்கிறோம், பியூரெட்ல KMNO4 எடுத்துக்கிறோம். ரைட்டா? தரம் பார்த்தல் 1 இல்ல. அப்ப பிப்பெட்ல என்ன எடுத்துக்கிறோம்? ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் எடுத்துக்கிறோம். இதை பிப்பெட் அவுட் பண்றப்ப உங்களுக்கு கொடுக்கப்படுற பிப்பெட்டோட வால்யூம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 ml. அப்ப பிப்பெட்ல எடுக்கிறது FAS, எவ்வளவு எடுப்போம்? 20 ml எடுப்போம். அது யாரு? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். சோ 20 ml ஸ்டாண்டர்ட் FAS. ஓகே. தமிழ்ல 20 ml திட்ட FAS. சோ இப்ப செகண்ட் டைட்ரேஷனுக்கு போயிடலாம். தரம் பார்த்தல் 2க்கு, தரம் பார்த்தல் 2 டைட்ரேஷன் 2க்கு பாருங்க, லிங்க் சொல்யூஷன் வர்சஸ் கிவன் சொல்யூஷன்.
ஸோ 2 சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஒன்னு பியூரெட்ல, இன்னொன்னு பிப்பெட்ல. பியூரெட்ல KMnO4, பிப்பெட்ல ஃபெரஸ் சல்ஃபேட். அப்போ இங்கேயும் பியூரெட் சொல்யூஷன்ல KMnO4 தான் எடுத்துக்கிறோம். ஆனா பிப்பெட்ல பாருங்க, ரெண்டுத்துல பிப்பெட்ல ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேயும் 20 ml. இது என்ன சொல்யூஷன்? கிவன் சொல்யூஷன் இல்ல அன்னோன் சொல்யூஷன், நீங்க எப்படி வேணா சொல்லலாம். ஸோ 20 ml ஆஃப் அன்னோன் யாரது? ஃபெரஸ் சல்ஃபேட், FeSO4. அப்ப தமிழ் எப்படி எழுதுறது? 20 ml செரிவரியா FeSO4. ஓகே, நமக்கு இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல முதல் 3 டைட்ரேஷன்லயும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணி செய்வோம். அதனால அதை பெர்மாங்கனோமெட்ரி அப்படின்னுவோம். கடைசி 2 டைட்ரேஷனுமே ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ஸ், அதனால அதை அசிடிமெட்ரின்னுவோம். இப்ப இந்த பெர்மாங்கனோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே அதெல்லாம் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்பவுமே இந்த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நல்ல நடக்கும். ஸோ அதனால ஆசிட் டு பி ஆடட்ல 20 ml of 2NH2SO4 ஆட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலா இது எப்படி ஆட் பண்ணோம்? பிராக்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 ml அளக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துப்போம். டெஸ்ட் டியூபோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 20 ml தான். ஸோ 20 ml ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதை தான் ஆட் பண்ணுவோம். தரம் பார்த்தல் 2லையும் 20 ml ஆஃப் 2NH2SO4. ஸோ தமிழ்லையும் அதே தான். அடுத்தது வெப்பநிலை எழுதணும். வெப்பநிலை அப்படின்னு சொல்றப்ப லேப் டெம்பரேச்சர், ஆய்வக வெப்பநிலை. அடுத்தது இண்டிகேட்டர் அப்படின்றப்ப அந்த இந்த டைட்ரேஷன் எப்ப ரியாக்ஷன் முடியுது அப்படிங்கறத காமிக்கிறது தான், அதாவது எண்ட் பாயிண்ட காமிக்கிறது தான் இந்த நிறங்காட்டியோட வேலை. இங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டே KMnO4 இண்டிகேட்டர் ஆக்ட் பண்றதுனால அதை வந்து சுய நிறங்காட்டி, அதாவது டைட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற சொல்யூஷன்ஸ்ல ஒரு சொல்யூஷனான பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டே இண்டிகேட்டரா ஆக்ட் பண்றதுனால இதை சுய நிறங்காட்டி செல்ஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எண்ட் பாயிண்ட். ஸோ கூம்பு குடுவையில எப்ப வந்து பெர்மனண்டா இளஞ்சிவப்பு, அதாவது பேல் பிங்க் கலர், இளம் ரோஸ் கலர் வருதோ அதை தான் அந்த டைம்ல நம்ம டைட்ரேஷன் செய்யறத ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்பதான் ரீடிங்க, பியூரேட் ரீடிங்க நோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எண்ட் பாயிண்ட். இங்கேயும் இந்த 2 இடத்துலயுமே அப்பியரன்ஸ் ஆஃப் பேல் பெர்மனன்ட் பிங்க் கலர், நிலைத்த வெளிரிய இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுதல் 2 இடத்துலயுமே. அடுத்தது 7வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் யாரோ ஒருத்தரோட ஈக்குவலன்ட் மாஸை நம்ம சொல்லணும். சரியா? நமக்கு கொடுத்திருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேரோட ஈக்குவலன்ட் மாஸ் உங்களுக்கு பை ஹார்ட்டா தெரிஞ்சிருக்கணும். ஃபெரஸ் சல்ஃபேட்க்கு 278, FASக்கு 392, சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு 40, ஆக்சாலிக் ஆசிட்க்கு 63. பட் இந்த 4த்துல யாரை எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எய்ம்ல பாக்கணும் யாரை எஸ்டிமேட் பண்ண சொல்லிருக்காங்க, அதாவது யாரோட நிறைய கணக்கிட சொல்லிருக்காங்க. இங்க ஃபெரஸ் சல்ஃபேட்டோட நிறைய தான் கணக்கிட சொல்லிருக்காங்க. சோ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் நம்ம என்ன எழுதணும்? FeSO4. படிக FeSO4 நிறை. சோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மாறும். கொடுக்கப்பட்டுள்ள அல்லது எஸ்டிமேட்னு கிவன் யாரை கொடுத்திருக்காங்களோ அவங்கள தான் எழுதணும். சோ ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் 278. சோ இஸ் ஈக்குவல் டு 278 அப்படின்னு போட்டுடலாம். சோ இதுதான் 7 பாயிண்ட்ஸ். இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் ஷார்ட் ப்ரொசீஜர். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரெஃபர் பண்ணாமலே எழுதலாம். ப்ரொவைடட் இந்த டெம்பரேச்சர், இண்டிகேட்டர், எண்ட் பாயிண்ட் இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ இதுக்கப்புறம் நீங்க அப்பரேட்டஸை வாஷ் பண்ணிட்டு பிராக்டிகல் செய்ய ஆரம்பிப்பீங்க. எல்லா அப்பரேட்டஸையும் வாஷ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டரால வாஷ் பண்ணுவீங்க. முக்கியமா பியூரெட், பிப்பெட் அப்படின்னு சொல்றப்ப பியூரெட்டையும் பிப்பெட்டையும் வாட்டரால ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுவீங்க. அதுக்கு வாஷிங்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் அதுல எடுக்க போறோமோ அதால கொஞ்சமா அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கு ரின்சிங்னு பேரு. பியூரெட்ல வந்து 0 வரைக்கும் அந்த சொல்யூஷனை ஃபில் பண்ணிடுவீங்க. பிப்பெட்ல அந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டை இப்ப ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன்ல என்னவோ இப்ப நம்ம இதுல எழுதிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன்ல பிப்பெட் சொல்யூஷன் பாருங்க, ஸ்டாண்டர்ட் FAS அதை முதல்ல நீங்க வந்து பிப்பெட் அவுட் பண்ணுவீங்க. பியூரெட்ல பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஃபில் பண்ணுவீங்க. இந்த கோனிக்கல் பிளாஸ்க்ல இதை ஊத்திட்டு 20 ml
சல்ஃபியூரிக் ஆசிட் 2N சல்ஃபியூரிக் ஆசிட் அது கூட ஆட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். பியூரட் ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. பியூரட் ஸ்டாண்டுக்கு கீழே இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கை வச்சுட்டு பிராக்டிக்கல் அதாவது செய்ய ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் யூ வில் ஸ்டார்ட் ஆடிங் இந்த பியூரட் சொல்யூஷன். பியூரட்டை திறந்து விட்டு டிராப்பா ஆட் பண்ணுவீங்க. சைமுல்டேனியஸா இந்த கூம்பு குடுவைய அதாவது கோனிக்கல் ஃபிளேஸ்க்கு ஷேக் பண்ணிட்டே வருவீங்க. அப்ப கலர் வந்து என்ன ஆயிட்டே வரும், மேல இருந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கலர் டிசப்பியர் ஆயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கலர் போகாது, பெர்மனண்டா ரொம்ப ரொம்ப லைட் பிங்க் கலர்ல நமக்கு கலர் கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல கிடைக்கும். அப்ப இந்த சொல்யூஷனை ஆட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பியூரட்ல ரீடிங்க நோட் பண்ணுவீங்க. ஷார்ட் ப்ரொசீஜரை எழுதின பிறகு நம்ம பிராக்டிக்கல் செய்ய ஆரம்பிக்கணும். பியூரட் பிப்பெட் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். ரெண்டாவது எந்த சொல்யூஷன் எடுக்க போறோமோ அதே சொல்யூஷன்ல வாஷ் பண்ணணும். அதை ரின்சிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பியூரட்ல 0க்கு மேல வரைக்கும் ஃபில் பண்ணி 0க்கு அட்ஜஸ்ட் பண்ணி பியூரட் ஸ்டாண்ட்ல பியூரட்டை ஃபிட் பண்ணிடணும். பிப்பெட் சொல்யூஷன் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இருக்கும், அதை பிப்பெட் அவுட் பண்ணி கோனிக்கல் ஃபிளாஸ்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பியூரட்டை ஓப்பன் பண்ணி கோனிக்கல் ஃபிளாஸ்குள்ள விட்டு சைமுல்டேனியஸாக கோனிக்கல் ஃபிளாஸ்கை நீங்கள் ஷேக் பண்ணி கலர் எப்போ முதல்ல அப்பியர் ஆகுதோ அந்த ஸ்டேஜில் கரெக்டாக பியூரட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரீடிங்கை நோட் பண்ணணும். ஒரே மாதிரி வேல்யூ அதாவது கன்கார்டன்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்காக திரும்ப இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன சொல்யூஷன்ஸ் எடுப்போமோ அதை வச்சு செய்யணும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு. செகண்ட் ஐட்ரேஷனுக்கு சொல்யூஷனை மாற்றி அங்கே என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணணுமோ அதை எடுத்து டைட்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான ரீடிங்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கான ரீடிங்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கான டேபுலேஷன்ஸை எப்படி போடுறது? முதல்ல ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் யாருக்கும் செய்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டுக்கும் லிங்க்குக்கும் செய்கிறோம். உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பாருங்க, ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் வர்சஸ் லிங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா KMnO4. கரெக்டா? ஸோ இதே தான் ஃப்ரம் த பிகினிங் வரும். ஷார்ட் ப்ரொசீஜர் எழுதுறதுலேருந்து இதே தான் வரும். இப்போ டேப்லெட் காலம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் வரிசை எண், சரியா? இப்போ இங்கே வந்து முதல் காலம் இது யாருக்கு சொந்தம்னா எப்பவுமே பிப்பெட் கரைசலுக்கு தான் சொந்தம், ரைட்டா? அப்போ பிப்பெட் கரைசல் இவங்க ரெண்டு பேர்ல யாரு? KMnO4 பியூரட் கரைசல்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ FAS தான் பிப்பெட் சொல்யூஷன். ஸோ FASஓட வால்யூமை தான் இங்கே நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே பியூரட் அளவீடு, பியூரட் ரீடிங் எழுதணும். ஸோ ஷார்ட்டாக எழுதிடும் பியூரட் அளவீடுன்னு. இது வந்து இனிஷியல் ஆரம்பம், இது வந்து ஃபைனல் இறுதி அல்லது முடிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது. ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் KMnO4. எப்போவுமே இந்த இது வந்து பியூரட்டோட சொல்யூஷனோட வேல்யூ தான். ஸோ இது வந்து KMnO4 கன அளவு அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் கன்கார்டன்ட் வேல்யூ, ஒத்த அளவீடு. ஓகே. ஸோ ஷார்ட் ப்ரொசீஜரில் இது ரெண்டுத்தையும் எழுதணும். டைட்ரேஷன் டேப்லேஷனுக்கு மேலே எழுதணும். அதுக்கப்புறம் டேப்லேஷனுக்கு உள்ள அதை அப்படியே எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இது ml, இது ml, இது ml யூனிட்ஸை மென்ஷன் பண்ணும். இது ml, ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் செய்கிறோம், திரும்ப அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம். கன்கார்டன்ட் வேல்யூ கிடைக்கலன்னா தேர்ட் டைமும் ரிப்பீட் பண்ணுறோம். எப்போவுமே இது பிப்பெட் சொல்யூஷன்றப்ப பிப்பெட் ரீடிங் வந்து 20 ml தான். இது ஆரம்பத்தில் 00ன்னு வச்சு செய்யலாம். ஸோ சப்போஸ் 19.1ன்னு வருதும், இதுவுமே 19.1னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் 19.1, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 19.1. ஸோ ரெண்டுமே ஒன்றா கிடைக்கிறப்ப அது கன்கார்டன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் செய்கிறப்ப இது மாதிரி கிடைச்சிச்சுன்னா திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணணும் until we get the concordant value, ஒத்த அளவீடு. இப்போ செகண்ட் டைட்ரேஷனுக்கு இதை மாதிரி எழுதணும். பாருங்க, டைட்ரேஷன் 2ல லிங்க் சொல்யூஷன் வர்சஸ் அன்னோன் சொல்யூஷன், இணைப்பு கரைசல் வர்சஸ் கொடுக்கப்பட்டுள்ள செரிவரியா கரைசல். ஸோ அது எல்லாமே நம்ம டேப்லெட் காலம்ல மேலே எழுத போகிறோம். ஸோ இதுவும் வந்து எப்போவுமே பிப்பெட் சொல்யூஷன் 2020 தான். சப்போஸ் இது ஒரு 20.5 வருதுன்னு நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சால் வர ரீடிங்னு வச்சுப்போம். ஸோ 20.5
கன்கார்டன்ட் வேல்யூ 20.5. இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருவீங்க. மிஸ்டேக் வந்தால் எங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸ் பேரில் தான் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், இது செகண்ட் ஐட்ரேஷன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லிங்க்கு அன்னோன். இந்த சொல்யூஷன்ஸ் எய்மில் இருக்கும். ஸோ அதை பார்த்து அப்படியே நம்ம கேரி அவுட் பண்ணுறது தான். எக்காரணத்தை முன்னிட்டும் இங்கே இருக்க சொல்யூஷன் உள்ளே மாறி இருக்காது. ஷார்ட் ப்ரொசீஜரில் என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். அது இங்கே இருக்கிறது தான் இதுக்குள்ளே வரும், இதுக்குள்ளே இருக்கிறது தான் கீழேயும் வரும். கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வரும். பிகாஸ் நம்ம வால்யூமெட்ரிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா V1 N1 is equal to V2 N2. எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்க, V1 N1 V2 N2. ஸோ இது எல்லாமே டேப்லர் காலம் உள்ளவே இருக்கு. நம்ம முதல்ல 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று FAS இன்னொன்று K-4. ஸோ முதல்ல யார் இங்கே திட்டாவோ அவங்களோட 2 வேல்யூவும் எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே இணைப்பு கரைசலை இங்கே எழுதுறோம். ஸோ மேலே நீங்கள் யாரை முதல்ல எழுதுறீங்களோ அதையே எழுதுங்க, சரியா? இப்போ முதல்ல திட்ட எஃப்ஏஎஸோட வால்யூம் கன அளவு திறன் எழுத போகிறேன். அதுக்கப்புறம் இணைப்பு கரைசல் K-4ஓட வால்யூம் கன அளவு எழுத போகிறேன், திறனும் எழுத போகிறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து எழுதுறதுனால பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஒரே ஒரு மீடியம் எழுதுறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், இது கன அளவு, ஸோ V1. இது திறன், அதாவது நார்மாலிட்டி, ஸ்ட்ரென்த்து. நார்மாலிட்டி ஆஃப்னு எழுதாமல் ஸ்ட்ரென்த் ஆஃப்னு கூட எழுதலாம். ஸோ நார்மாலிட்டி அப்படின்னு சொல்கிறப்ப N1, சரியா? அது ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. அடுத்தது இது பார்த்தோம்னா V2 இதன் போட்டுன்னு வால்யூமு கன அளவு, ஸோ V2, இது N2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, எல்லாத்துக்கும் இஸ் ஈக்குவல் டு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 வேல்யூவில் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், 3 வேல்யூ நமக்கு தெரியும். திட்ட எஃப்ஏஎஸ்ஸின் கன அளவு, வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எஃப்ஏஎஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டேப்லர் காலம்லே 2 வேல்யூ கிடச்சிரும். ஒரு வேல்யூ எய்மில் பார்க்கணும். ஓகே, ஸோ எஃப்ஏஎஸ்ஸின் கன அளவு பாருங்கள் 20 இருக்குது. ஸோ 20 ml. திட்ட எஃப்ஏஎஸ்ஸின் திறன் இதுதான் எங்கே இருக்கும், எய்மில் இருக்கும். எய்மில் பாருங்கள் 0.1102 N. இதே தான் தமிழ் மீடியம்லேயும் இருக்கும். ஸோ 0.1102 N. நெக்ஸ்ட் பாருங்க, வால்யூம் ஆஃப் லிங்க் K-4 இங்கே இருக்குது. திஸ் ஈக்குவல் டு 19.1 ml. ஓகே, ஸோ இது தெரியாது, இது கண்டுபிடிக்கணும். முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வால்யூமெட்ரிக் பிரின்சிபல் படி ஃபார்முலா எழுதிடலாம். V1 N1 is equal to V2 N2. ஸோ N2 பாருங்க நமக்கு தெரியாது. therefore ஃபார்முலா N2 is equal to V1 N1 by V2. அதாவது N2 வேணும், V2 கீழே வந்துடும். டைரக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு V1 பாருங்க இங்கே இருக்குது 20 இன்ட்டு N1 பாருங்க இங்கே இருக்குது 0.1102 by V2 பாருங்க இங்கே இருக்குது 19.1. திஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்டாக நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் எக்ஸாமில். ஸோ கால்குலேட்டரில் போடுறோம் 20 இன்ட்டு 0.1102 divided by 19.1 is equal to பாருங்க 0.1153. ஸோ 3க்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் நம்பர் 9 இருக்குது, 5க்கு மேலே இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப இது கூட 3 கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.1154 N. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1154 N. ஸோ கடைசியில் திரும்ப அதை எடுத்து எழுதிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் K-4ஓட நம்ம நார்மாலிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். இணைப்பு கரைசல் K-4ஓட திறன் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போக போகிறோம். செகண்ட் ஐட்ரேஷனில் பாருங்கள், லிங்க் சொல்யூஷன் வர்சஸ் அன்னோன். ஸோ இதுதான் பேஸ். இதை முதல்ல நீங்கள் ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கும் செகண்ட் ஐட்ரேஷனுக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மெஜாரிட்டி ஒர்க் ஓவர், அப்படியே அதை கேரி அவுட் பண்ணிட்டு வர வேண்டியது தான். இப்போ கால்குலேஷனில் பாருங்கள், இதே மாதிரி நம்ம முதல்ல இணைப்பு கரைசல், அதுக்கப்புறம் செரிவரியா புக்கில் மாற்றி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதே மாதிரி எழுதுகிறப்ப கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களால் கால்குலேஷன் போட முடியும். ஸோ முதல்ல நம்ம இணைப்பு கரைசலோட வால்யூம் நார்மாலிட்டி எழுதலாம். அதுக்கப்புறம் செரிவரியா அன்னோன் சொல்யூஷனோட வால்யூம், அதாவது கன அளவு திறன் எழுதலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் எழுதிட்டேன். பாருங்கள், லிங்க் வர்சஸ் அன்னோன், இணைப்பு கரைசல் வர்சஸ் செரிவரியா. ஸோ அந்த K-4 இங்கே இருக்குது, FeSO4 இங்கே இருக்குது. டேப்லெட் காலம் முடிஞ்சிச்சா?
ஸோ இந்த 2 கரைசலை பேஸ் பண்ணி தான் இந்த 4 பாயிண்ட். இதில் வந்து KMnO4ன்றது லிங்க் சொல்யூஷன் இணைப்பு கரைசல். ஸோ முதல்ல அதை நம்ம எழுதிடுறோம், அதுக்கப்புறம் FeSO4 எழுதுறோம். சரியா? இப்போ என்னன்னா முதல் டைட்ரேஷனில் தரம் பார்த்தல நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா KMnO4 லிங்க் சொல்யூஷனோட நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிருப்போம் 0.1154N. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த 4 பாயிண்ட்ல எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து V1, இது N1, இது V2, இது N2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதிடலாம். பாருங்க, V1 இணைப்பு கரைசல் KMnO4ஓட கன அளவு, KMnO4ஓட வால்யூம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 20.5. ஸோ 20.5 ml. அடுத்தது இணைப்பு கரைசல் KMnO4இன் திறன், அதை தான் ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இங்கேருந்து கொண்டு வந்து அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 0.1154N. நெக்ஸ்ட் செரிவரியா கரைசல் FeSO4இன் கன அளவு இது இருக்கு பாருங்க, வால்யூம் ஆஃப் அன்னோன் FeSO4 20 ml. ஸோ ஃபோர்த் வேல்யூ கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இப்போ ஆஸ் யூஷுவல் இதே ஃபார்முலா V1 N1 இஸ் ஈக்குவல் டு V2 N2. ஸோ N2 தான் தெரியாது, N2 இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு N1 பை V2. ஸோ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். V1 பாருங்க 20.5 இன்ட்டு N1 பாருங்க 0.1154 பை V2 பாருங்க 20 ml. இப்போ இதை கால்குலேட்டரில் போடுவோம். பாருங்க 20.5 இன்ட்டு 0.1154 டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 0.1182 வந்திருக்கு. 4 டிஜிட்ஸ் தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 5க்கு மேலே இருக்குது, அதனால இதை என்ன பண்ணிடலாம் 0.118. இந்த 8 இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிடலாம் 3N. ஓகே, அதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து இப்படி இந்த மாதிரி எழுதிடணும். ஆனால் கொஷினில் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள செரிவரியா ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசலில் 750 மில்லிலிட்டரில் கரைந்துள்ள படிக ஃபெரஸ் சல்ஃபேட்டின் நிறையினை தீர்மானித்தல். ஸோ 750 ml ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளோ கரைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். டு எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் டிசால்வ்ட் இன் 750 ml ஆஃப் த கிவன் அன்னோன் சொல்யூஷன் வால்யூமெட்ரிக்கலி. ஸோ 750 ml கேட்குறாங்க. பட் நமக்கு 1 லிட்டரில் எவ்வளோ டிசால்வ் ஆகியிருக்கும், எவ்வளோ வெயிட் இருக்குன்றதுக்கான ஃபார்முலா இருக்குது, அதை முதல்ல நம்ம எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 லிட்டரில் எவ்வளோ டிசால்வ் ஆகியிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சிம்பிள் ஃபார்முலா திஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் FeSO4 டிசால்வ்ட் இன் 1 லிட்டர். 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள FeSO4இன் நிறை ஜஸ்ட் திறன் இன்ட்டு சமான நிறை, திறன் இன்ட்டு சமான நிறை, தட் இஸ் நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலன்ட் மாஸ். பட் நமக்கு 750 ml டிசால்வ் ஆகியிருக்கிற ஃபெரஸ் சல்ஃபேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். இதை பார்த்து 750 ml கரைந்துள்ள படிக ஃபெரஸ் சல்ஃபேட்டின் நிறை, அப்படியே இதை பார்த்தே எழுதிடலாம். mass of amount of ferrous sulfate dissolved in 750 ml of the given unknown solution is equal to. ஸோ அப்போ இதே ஃபார்முலா என்ன ஆகிடும், நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். நார்மாலிட்டி, தமிழ் என்னது திறன் இன்ட்டு, இல்லை தமிழையும் நீங்கள் நார்மாலிட்டினே கூட எழுதலாம், தப்பு கிடையாது. சமான நிறை, அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் இன்ட்டு எவ்வளோ எம்எல்ல கேட்குறாங்க 750. ஸோ 750 by 1000. இப்போ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி, கடைசியாக கிடைச்ச நார்மாலிட்டி. ஓகே, அதுதான் FeSO4ஓட நார்மாலிட்டி. ஸோ 0.1183 இன்ட்டு ஈக்குவலன்ட் மாஸ், இதுதான் இந்த 7th பாயிண்ட்டு நம்ம ஷார்ட் ப்ரொசீஜரில் எழுதுனது. 278 இன்ட்டு இங்கே இருக்க 750, ஏன் 750 ml நமக்கு கேட்டிருக்காங்க பை 1000. ஸோ இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்படியே கால்குலேட்டரில் போட போகிறோம்.
1183 into 278 into 750 divided by 1000 1000 is equal to 24.66 grams. Round off பண்றதுக்கு இந்த ஒரு டிஜிட் போதும். ஸோ 24.7 grams. ஸோ இதுதான் ஆன்சர். இதை கடைசியில் முடிவில் தனியாக எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து முடிவு கடைசியாக எடுத்து எழுதணும். 24.7 gram. ஓகே, தமிழில் 24.7 கீ அப்படின்னு எழுதணும். ஸோ முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனில் யாருக்கும் அதாவது ஸ்டாண்டர்ட் வர்சஸ் லிங்க், திட்ட கரைசல் வர்சல் இணைப்பு கரைசல், அதே மாதிரி டைட்ரேஷன் 2ல லிங்க் சொல்யூஷன் வர்சஸ் கிவன் சொல்யூஷன், இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே டேப்லர் காலம்க்கு மேலே வரும். டேப்லர் காலம்க்கு உள்ள அதே சொல்யூஷன்ஸ் எழுதணும், டேப்லர் காலம்க்கு கீழே அதே சொல்யூஷன்ஸ் எழுதணும். கடைசியில் எதை கேட்குறாங்களோ அதோட மாசை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்.